ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து டயட்டுக்காக இந்த அரிசி கஞ்சி வைப்போம். பட் வந்து வெறும் அரிசியும் பருப்பு மட்டும் போட்டு கஞ்சி வச்சுருக்கோம். பட் ரீசெண்டாக தான் தெரிஞ்சது ஸ்ரீலங்காவில் இந்த சிவப்பரிசி கஞ்சி வந்து அவ்வளோ ஃபேமஸ்னு. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்ரீலங்காவில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் கஞ்சி செய்ய போகிறோம். அவங்க வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒன்று கருவாடு வச்சுப்பாங்க, இல்லை சம்பல்னு ஒரு டிஷ் செய்வாங்க. ஸோ நான் வந்து சம்பல் தான் செஞ்சுருக்கேன். பட் அது வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவாக சம்பல் வரும். இப்போ கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த சிவப்பரிசி ஒரு கப் போல் எடுத்து நல்லா 5லேருந்து 6 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இது நிறைய நேரம் ஊறினா தான் நல்லா வெந்து வருது. ஸோ நல்லா முடிஞ்சால் ஓவர் நைட் கூட ஊற வச்சுருங்க. அது நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 3 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு போல் பாசிப்பருப்பு, அதையும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ஸோ இது ஒரு அரை மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ 2யும் சேர்த்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ சிவப்பரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கஞ்சி போல் நம்ம செய்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த பாசிப்பருப்புக்கு ஒரு அரை கப் தண்ணி போல் சேர்த்தா போதும். ஸோ 2வது கப் ஊற்றுறேன். மூணு, அடுத்து 4. இது அரிசிக்கு ஊற்றியாச்சு. பாசிப்பருப்புக்கு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் போல் வரணும். இப்போ 7 விசிலும் வந்துருச்சு, ப்ரெஷரும் போயாச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கடுத்து நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்க்கணும். ஸோ அதனால் அடுப்பில் வச்சு மறுபடியும் இதை ஒரு கொதி விடலாம். 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படியே அந்த அரிசி வந்து முழுசாக இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்லனாலும் ஓகே. இல்லைனா உங்கள்கிட்ட மேஷரோ இல்லை மத்தோ இருந்துச்சுன்னா நம்ம வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க அரிசியை. ஸோ கஞ்சியாக குடிக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்து சேர்க்க போகிற அந்த முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா தேங்காய் பால். ஒரு தேங்காய் பாதியை உடைச்சி அந்த பாதி தேங்காய் வந்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து திக்கான பாலாக தான் எடுத்திருக்கேன், தண்ணி நிறைய சேர்க்கல. அதை நம்ம இப்போ இந்த அரிசி கஞ்சோடு சேர்க்க போகிறோம். சிகப்பரிசி கஞ்சோட ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. அதில் இப்போ நம்மளோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இது 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அதோட கொலஸ்ட்ரால் வந்து ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா இந்த குழம்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு வெறுமனே அந்த சிவப்பரிசி கஞ்சியாக குடித்ததை விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வெயிட் லாஸ்க்காக நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஞ்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்காய் பால் இருக்கேன்னுலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா இதை 1 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாது. அந்த தேங்காய் பால் வந்து உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சிகப்பரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா குக்கர்லேயே வச்சுருந்தோம்னா அந்த சூடுக்கு இன்னும் அது திக்காகிடும். ஸோ அதனால் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த கஞ்சி இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. பட் இதை நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் சம்பளை வந்து இதுக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோவும் இதோடு சேர்த்து ரொம்ப லென்த்தாக வந்துடும். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.